இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட ஃபினாலி எபிசோடு தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ போன எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நம்ம வென்ஷு வந்து மூலினோட ஆர்மியை கூப்பிட்டு சிட்டியோட மெயின் கேட்டுக்கு வந்திருப்பா. இப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்ப சிட்டியோட மெயின் கேட்டுக்கு வந்த உடனே அவ வந்து அந்த கன்சர்ன் லேடியோட டோக்கனை காமிச்சு உதவிக்கு ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருக்கன்னு சொல்ல உடனே அவங்க கேட்டை ஓபன் பண்றாங்க. அப்ப நம்ம ஒரிஜினல் போலிங் இருக்கால அவளும் நம்ம கமிஷனரும் அங்க வராங்க. உடனே அந்த வென்ஷுவை கைது பண்ணிட்டு யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம சேஷா அண்ணன் இருக்கால அவனும் ஆர்மியோட அங்க வந்து சேர்றான். அதோட உதவிக்கு நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க வருவாள் ஒரு இளவரசி. அதான் நம்ம அரசரை கல்யாணம் பண்ணிருப்பாளே அந்த லே நாட்டோட இளவரசி அவங்களும் உதவிக்கு வந்து சேர உடனே சிட்டிக்குள்ள போய் எல்லாருமே ஜின்னோட ஆளுங்களை அட்டாக் பண்றாங்க. கட் பண்ணா நம்ம ஜின்ன காட்ட நம்ம ஜின்னு வந்து அவனோட படைகளை கூப்பிட்டு சேஷாவை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம லீவ் வந்து அவனை வழி மறிக்கிறான். அண்ணா நீ பண்றது தப்பு, இத பண்ணாத, தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டிக்கோ, இல்லனா நானே உன்னை எதிர்க்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஆனா என்னால உன்னை எதுவும் பண்ண முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லி அவன் தன்னோட ஈட்டியை தூக்கி போட்டு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்றான். அப்பவாது ஜின்னு வந்து இதை பண்றத நிப்பாட்டுவான்னு நினைக்கிறான். உடனே ஜின்னு என்ன பண்றான், அந்த ஈட்டியை பிடிச்சி தூக்கி வீசிட்டு நம்ம லீய அவனோட கத்தியை வச்சு கூத்திட்டு அவனோட ஆளுங்க கிட்ட லீய கொடுத்துட்டு நம்ம தலைவியை பாக்குறதுக்காக கிளம்புறான். கட் பண்ணா ஒரு வழியா நம்ம தலைவி இருக்கிற இடத்துக்கு ஜின்னு வந்து சேர்றான். சேஷா எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நீ அடம் பிடிக்காது, மரியாதையா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட ராணியா இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு சொல்ல அப்ப வானத்துல பட்டாசு வெடிக்கிற சவுண்டு கேக்குது. பார்த்தா நம்ம பூலினும் நம்ம சேஷாவோட அண்ணனும் எல்லாரும் வந்து அங்க இருக்கிற வீரர்களை அடிச்சு துவம்சம் பண்ணி நம்ம ஜின்ன பிடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், ஜின்னு மாட்டிக்கிறான். ஜின்னோட கதையும் க்ளோஸ் ஆயிடுது. சோ வேற வழி இல்லாம நம்ம ஜின்னு சரண்டர் ஆயிடுறான். இப்ப சேஷாவும் நம்ம ஜின்னும் தனியா போய் பேசுறாங்க. ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்ன சொல்ல போற? நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் திறமை என்னன்னு எனக்கு தெரியும். நீ இந்த நாட்டோட மகாராணி ஆக ஆசைப்படுறல, ஆனா ஒரு விதவையால இந்த நாட்டோட மகாராணி ஆக முடியாது. வேணா ராஜமாதாவா ஆகலாம், ஆனா ஒரு பொண்ணை நாட்டால விட மாட்டாங்க. இந்த பாதை ரொம்ப ஆபத்தானது, ஆனா இந்த பாதையில போகணும்னு நீ முடிவு பண்ணிட்ட. சோ நான் உன்னை தடுக்க போறதில்ல, அதோட இனிமே உன்னை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என்னதான் சொல்ல வர? உனக்கும் எனக்கும் நடுவுல இருந்த உறவு, அதோட உன்னோட பாதையில இருக்கிற ஒரே எதிரி நான் மட்டும்தான். இந்த உலகத்துல உனக்கு இருக்கிற மிகப்பெரிய தடையும் நான் தான். ஆனா இப்போ நான் ஒரு துரோகி ஆயிட்டேன், அதனால இனிமே நான் உனக்கு ஒரு தடையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு வந்து ஒரு கத்தி எடுத்து அவனோட இதயத்திலே குத்திக்கிறான். நம்ம தலைவி அதை எதிர்பார்க்கல. இந்த உலகத்துல நான் வாழ போற கடைசி நிமிஷத்துல கூட உன் மடியில தான் சாகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன் ஜின்னே இப்படி பண்ற? என் பிரச்சனையை நானே பார்த்துப்பேன்னு உனக்கு சொன்னல, ஏன் நீ அதை புரிஞ்சிக்க மாட்ற? எதுக்காக இந்த விபரீத முடிவு எடுத்த? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்குள்ள இருக்கிற அந்த ஆசையை என்னால அடக்க முடியாது. உன் கூட வாழணும்னு நினைக்கிற என்னோட ஆசை எப்பவுமே என்னை விட்டு போகாது. நான் உயிரோட இருந்தா கண்டிப்பா உன்னை மறுபடியும் நான் காயப்படுத்துவேன். அதனாலதான் இந்த முடிவை நான் எடுத்தேன். நான் செத்தா மட்டும்தான் நம்ம ரெண்டு பேருக்கும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். உனக்காக என்னோட மொத்த வாழ்க்கையும் நான் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். இந்த தடவை நான் எந்த தப்பும் பண்ணல, உன்னை ஏமாத்தவும் இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியா அவன் நம்ம சேஷாவை பார்த்து நீ என்னோட மனைவி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். சேஷா தான் தன்னோட மனைவின்னு சொல்லல, ஆனா அவளோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததை பார்த்ததும் அவன் புரிஞ்சுக்கிறான். அந்த கண்ணீரை பார்த்து அடுத்த நொடியே அவன் இறந்து போயிடுறான். கட் பண்ண நம்ம அரசரை காட்டுறாங்க. நம்ம அரசரை பார்க்க நம்ம ராஜமாதா வந்திருக்காங்க. கேள்விப்பட்டியா, உன் பையன் ஜின்னு துரோகம் பண்ணிட்டான், ராஜ துரோகம். இப்போ அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, செத்து போயிட்டான். அந்த அரியணைக்காக யார் ஆசைப்பட்டாலும் கடைசியில அவங்களோட முடிவு மரணம் தான். உன் பசங்க ஒவ்வொருத்தரும் சாகும் போது உன் மனசு வலிக்குதுல, என்னமா சொல்றீங்க? ஜின்னு அப்படி பண்ண மாட்டான், அவன் அப்படி பண்ண மாட்டான். அப்புறம் நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அவங்க உங்க பேர பசங்க தானே, அவங்க இறந்து போனதுக்கு நீங்க எதுக்குமா சந்தோஷப்படுறீங்க? ஏன்னா நீ என்னோட எதிரி, என் பையனை கொன்ன எதிரி நீ. ஆமாங்க, நம்ம ராஜமாதா வந்து நம்ம அரசரோட அம்மா கிடையாது, பெரிய அம்மா. உங்களுக்கே தெரியும்ல, நம்ம அரசருக்கு முன்னாடி அவரோட அண்ணன் தானே இந்த நாட்டோட அரசராக வேண்டியவரு. அவரை சாவடிச்சு தானே இந்த பதவியை இவர் பறிச்சிருப்பாரு. அதனாலதான் இவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்களே. அதாவது நம்ம ஹீரோக்கு விஷம் கொடுத்ததே இந்த பாட்டிமா தான். அப்படின்னா லீசனுக்கு விஷம் கொடுத்தது வேற யாரும் இல்ல, நான் தான் அதை பண்ணேன். ஏன்னா மத்த பசங்களை விட அவன் மேல தானே பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்த, அதனாலதான் நான் உனக்கு விஷம் கொடுத்தேன். நீங்க தப்பு பண்ணிட்டீங்கம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சேஷா அங்க வந்துடுறா. என்னடா சொல்ற? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆமாமா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க விஷம் வச்சது யார் தெரியுமா? லீசன் என்னோட பையன் இல்ல, எனக்கு போறத பையன் இல்ல, அவன் உங்க பையனுக்கு போறத பையன், உங்க சொந்த பேர. அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு
உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும்னா, நம்ம அரசர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. தான் அண்ணனுக்கு கொடுத்த வாக்குனாலதான் இதை எல்லாத்தையுமே அவர் பண்ணிருக்காரு. என்ன ஆயிருக்குன்னா, அன்னைக்கு அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன்காரன் என்ன சொல்லிருப்பாருன்னா, தம்பி ஒருவேளை போர் நடக்கும் போது நான் உனக்கு சிக்னல் கொடுத்தா உடனே வந்து நீ என்னை காப்பாத்துறன்னு அவசரப்படாத. என்னோட சிக்னல் ஒரு தடவை வந்தா நீ என்னை காப்பாத்த வரலாம், அதுவே 2 தடவை வந்தா நீ அங்க வரக்கூடாது. உன்னோட ஒரே குறிக்கோள் கோட்டை வாசல்ல நீ பாதுகாக்கணும், புரியுதா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு. அன்னைக்கு அரசரோட அண்ணன் என்ன பண்ணிருப்பாருன்னா, சிக்னல் அனுப்பியிருப்பாருல. ஆனா அன்னைக்கு அவரு ஆழ்மன சிக்னல் வந்து 2 சிக்னல். அதனாலதான் அன்னைக்கு அவரு கோட்டை வாசலை பாதுகாத்துட்டு தன்னோட அண்ணனை கைவிட்டிருப்பாரு. தான் அண்ணன் இறந்த பிறகு தான் அண்ணனோட மனைவி இறந்து போயிடுறாங்க. அதாவது அவங்க புருஷன் இறந்து போன நியூஸை கேட்டதும் அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல அவங்க கன்சீவா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அதாவது குழந்தை பிறந்த உடனே அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனா அரசர் வந்து அந்த குழந்தை இறந்து போன மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருவாரு. அதாவது நம்ம லீசன் யாருங்கிற ஒரு விஷயத்த அவர் மறைச்சிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ராஜமாதா கிட்ட போய் அந்த குழந்தைய அவரோட குழந்தைன்னு சொல்லி ஏமாத்திருக்காரு. நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன், சாகுற நேரத்துல கூட போய் சொல்றியா? நான் ஒன்னும் போய் சொல்லலாமா? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். லீசன் உங்க பேரன், உங்க பையனுக்கு பிறந்த ஒரே பையன். நான் பண்ண பெரிய தப்பே என் அண்ணனோட பையனை காப்பாத்துறதுக்காக நான் அவனை என் பையனை மாத்தினதுதான். என் அண்ணன் பையங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அவனை பட்டத்து இளவரசனா மாத்தினேன். அதோட என் மத்த பசங்களை விட அவன் மேலதான் நான் என் பாசத்தை கூட்டினேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே. அரசே, நீங்க இந்த தப்ப மட்டும் பண்ணல, நீங்க லீசனோட பிறப்பின் ரகசியத்தை மறைச்சிருக்க கூடாது. நீங்க எதை மறைச்சிங்க? அதை சொல்லிருக்கலாமே. உண்மைதான், நான் அதை சொல்லிருக்கலாம். ஆனா நான் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? எங்க அம்மா லீசனை ராஜாவாக்கி இருப்பாங்க. அவன் ஒரு குழந்தை, அவன் ராஜாவாகி இருந்தா நிறைய பேர் அவனை கொல்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. அதோட என் அண்ணனோட ஆசை நான் இந்த நாட்டோட ராஜாவாகணும். அதனாலதான் நான் இந்த உண்மையை மறைச்சி இந்த நாட்டோட ராஜாவான. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே. அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசர் எல்லா உண்மையும் சொல்ல, அவ்வளவுதான் நம்ம பாட்டி மேல அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இவ்வளவு நாளா அவங்க வெறுத்து விஷம் வச்சு கொல்ல பார்த்தது வேற யாரும் இல்ல, அவங்க சொந்த பேரனை தான். அதாவது தான் பையனோட சாவுக்கு பழிவாங்க போய் தன்னோட சொந்த பேரனையே இவங்க கொண்டு இருக்காங்க. அந்த குற்ற உணர்ச்சிய அவங்களால தாங்கிக்கவே முடியல. அந்த நொடியிலேயே அவங்க இறந்து போயிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு நம்ம அரசரும் இறந்து போயிடுறாரு. நம்ம அரசர் இறந்த அடுத்த நொடியே நம்ம சேஷா டார்சிங் நாட்டோட ராஜமாதாவா அறிவிக்கிறாங்க. அதோட நம்ம சேஷாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துருது, ஆண் குழந்தை. அந்த குழந்தைய டார்சிங் நாட்டோட அரசரா அறிவிக்கிறாங்க. அவனுக்கு 18 வயசு ஆன பிறகு அவன் அரசரா பதவி ஏத்துப்பான். அது வரைக்கும் அவன் பட்டத்து இளவரசனா இருப்பான்னு அவங்க அறிவிக்கிறாங்க. சோ பயங்கர மாசா நம்ம தலைவி ராஜமாதாவா பதவி ஏத்துக்கிறா. அதுவும் தன்னோட குழந்தையோட வந்து பதவியை ஏத்துக்கிறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம லீ இருக்கால, அவன் வந்து சேஷாவை பார்த்து, என் அண்ணன் பண்ணதுக்கும் என் அம்மா பண்ணதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. நான் பார்டருக்கு போய் சண்டை போடணும்னு நினைக்கிறேன். அதான் கடைசியா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வந்து பார்டருக்கு போயிடுறான். கட் பண்ண நம்ம பூலிங் காட்ட, இப்ப நம்ம தலைவி தானே டார்சிங் நாட்டோட ராஜமாதா. சோ அவளோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி அவன் என்ன பண்றா, நம்ம பூலிங் இருக்காளே, அதாவது அவங்க 2 பேரும் ரெட்டை குழந்தைகளா, அதாவது பிறக்கும் போதே ஒரு ஆணும் ஒரு பெண்ணாவும் பிறந்துட்டாங்களாம். ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதான். வளர்ந்த பிறகு நம்ம பூலிங் அவளோட ஃபேமிலியை தேடி இங்க வந்ததாவும் அப்படின்னு சொல்லி பிளேட்டையை மாத்தி நம்ம பூலிங் ஒரு பிரின்ஸ் மாதிரி காமிச்சு அவளை அபிஷியலா அந்த நாட்டோட குடிமகளா ஏத்துக்கிறா நம்ம தலைவி. அதோட நம்ம பூலிங்க டார்சிங் நாட்டோட முதல் பெண் தளபதியா ஆக்குறா. இப்படியே 4 வருஷங்கள் ஓடி போகுது. நம்ம தலைவி அந்த நாட்டை ரொம்ப சிறப்பா பாத்துக்கிறா. அதோட அவளோட குழந்தையையும் ரொம்ப சிறப்பா பாத்துக்கிறா. அவளோட குழந்தைக்கு நம்ம கமிஷனரையும் நம்ம டாக்டரையும் மாஸ்டரா மாத்துறா. அம்மா, நீங்க அந்த பெயிண்டிங்க பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே, உங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எனக்கு உன் அப்பானா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமா? இல்ல அப்பாவை ரொம்ப பிடிக்குமா? என் 2 கண்ணுல எந்த கண்ணை பிடிக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு என் 2 கண்ணுமே பிடிக்குமே. கட் பண்ணா நம்ம தலைவன் உயிரோட வந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம தலைவனும் நம்ம தலைவியும் சேர்ந்து அவளோட பையனுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுக்கறாங்க. நம்ம தலைவி அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா உண்மையிலே நம்ம தலைவன் உயிரோட வரலங்க. அது நம்ம தலைவியோட கனவு. இளவரசி, என்ன கனவு கண்டீங்களா? ஆமா, ரொம்ப நல்ல கனவு. ஆனா அந்த கனவு ரொம்ப நாள் நீடிக்கல. அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. கட் பண்ணா நம்ம ஹாங்வேவை காட்டுறாங்க. அப்போ ஒரு சோல்ஜர் ஓடி வந்து ஒரு பாக்ஸ ஹாங்வே கிட்ட கொடுக்கறான். உடனே நம்ம ஹாங்வே அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அப்படி அதுல என்ன இருக்குன்னா,
ஒரு கர்ச்சீப் இருக்கு. அந்த கர்ச்சீப் வந்து நம்ம தலைவன் சேஷா கிட்ட திருடுன அந்த கர்ச்சீப் தான். அதை பார்த்த உடனே நம்ம ஹாங்வேக்கு புரிஞ்சு போயிடுது நம்ம தலைவன் உயிரோட இருக்கான்னு. உடனே நம்ம ஹாங்வே நம்ம தலைவனை பாக்குறதுக்காக வேகமா ஓடி போக, அதே நேரத்துல நம்ம தலைவி மேப்பிள் மரத்தை பாக்குறா. அந்த மேப்பிள் மரத்தை பார்த்த உடனே நம்ம தலைவிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மேப்பிள் மரத்துல எப்ப மறுபடியும் பூக்கள் வருதோ அப்ப நம்ம தலைவன் எங்க இருந்தாலும் அவளை பார்க்க வருவான்னு சொல்லியிருப்பான். அதை நினைச்சு பார்க்கும்போது அந்த மேப்பிள் மர இலையெல்லாம் நம்ம தலைவி மேல விழுது. யாரோ அதை நம்ம தலைவி மேல தூவி இருக்காங்க போல. யாருன்னு சொல்லி பார்க்கலான்னு நம்ம தலைவி அங்க போய் பாக்குறா. பார்த்தா நம்ம தலைவி அங்க உயிரோட நிக்கிறான். நம்ம தலைவியால அதை நம்பவே முடியல. கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வருது. உடனே நம்ம தலைவி ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கிறா. இது உண்மையிலே நீதானா, இல்ல இதுவும் என்னோட கனவா? இல்ல இது நிஜம்தான். நான் வந்துட்டேன், திரும்ப வந்துட்டேன், என்ன மன்னிச்சிடு. நான் உன்கிட்ட இந்த உண்மையை மறைச்சிட்டேன், நீ மன்னிப்பு கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவி அவனை கட்டி பிடிக்கிறா. கட் பண்ண நம்ம குட்டியை காட்ட, அதாவது நம்ம தலைவனோட பையனை காட்ட, அவனுக்கு நம்ம கமிஷனர் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பா அவன் ரொம்ப சோகமா இருக்கான். உடனே கமிஷனர் என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல மாஸ்டர், அப்பா வந்ததுல இருந்தே அம்மா என்ன சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதோட நான் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நான் வேணா உனக்கு லீவு கொடுக்குறேன், போய் உன்னோட அம்மாவை பார்த்துட்டு வா. இல்ல மாஸ்டர், எனக்கு லீவுலாம் வேணாம், அம்மா அப்பாவை தான் பார்த்துப்பாங்க, என்ன கண்டுக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலா நம்ம தலைவனை யாரு காப்பாத்திருப்பாங்கன்னா வேற யாரு, நம்ம டாக்டர் தான். நம்ம தலைவன் இறந்த பிறகு நம்ம டாக்டர் வந்து நம்ம ஹீரோ இறந்து போனதா தான் நினைச்சிருப்பாரு. ஆனா அப்பதான் நம்ம டாக்டர் கண்டுபிடிக்கிறாரு நம்ம ஹீரோ உயிரோட இருக்கான்னு. ஆனா அப்ப நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு எந்த மருந்தும் நம்ம டாக்டர் கிட்ட இல்ல. சோ எப்படியோ ஹீரோ சாக போறான். ஆல்ரெடி நம்ம ஹீரோ செத்துட்டான்னு நம்ம சேஷா வருத்தப்பட்டிருக்காள. திரும்ப நம்ம ஹீரோ உயிரோட இருக்கான்னு சொல்லி அவன் மறுபடியும் செத்து போயிட்டா அதை நம்ம சேஷாவால ஏத்துக்க முடியாதுல. அதனாலதான் நம்ம ஹீரோ உயிரோட இருக்கிற விஷயத்த நம்ம டாக்டர் கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் நம்ம டாக்டர் நம்ம ஹீரோ உயிரோட இருக்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லல. சோ 4 வருஷத்துக்கு பிறகு நம்ம டாக்டர் எங்கெங்கயோ தேடி போய் ஒரு மூலிகையை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாரு. இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. இங்க பாரு, இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, நீ மறுபடியும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது, புரியுதா? கண்டிப்பா. இப்ப நம்ம குட்டி விழுந்துட்டான்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அம்மா எனக்கு அடிபட்டுச்சுமா. அப்படியா, எங்க காட்டு, என்ன இப்படி அடிபட்டு இருக்கு, ரத்தம் வர வருது, டாக்டர் கிட்ட போகாம நீ ஏன் இங்க வந்த? இல்லம்மா எனக்கு நல்லா தான் இருக்கு, இது சீக்கிரமா சரியாயிரும். அப்ப உனக்கு வலிக்கலையா? வலிக்கலையே. இது என்னோட தப்பு தான், நான் உன்னை கொஞ்ச நாளா சரியா கவனிக்கல. இது உங்க தப்பு இல்லம்மா. என்னடா பெரிய பையன் ஆயிட்ட போல. அப்ப நம்ம ஹீரோ அவனோட பையனை வெச்சக்கணும் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். குட்டி, உன் அப்பா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? உன் அப்பாவுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். நீ அப்பா கிட்ட பேச மாட்ற? இல்லையே, நான் பேசுவேனே. அப்பா என்ன கட்டி பிடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி நம்ம தலைவனை கட்டி பிடிக்கிற மாதிரி அவனை கீழே தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு அவனோட கை வலிக்கிற மாதிரி நடிக்கிறான். டேய் குட்டி, உனக்கு வலிக்குதா? அம்மா அப்பாவை திட்டாதீங்கம்மா, மாமா மாதிரி இவரும் என்ன கட்டி பிடிப்பாருன்னு நினைச்சேன், ஆனா அப்பா ரொம்ப வீக்கா இருக்காரு, பாவம், அப்பாவை திட்டாதீங்கம்மா. டே வாண்டு பையல, நீ உன் அப்பாவை வேணும்னே தானே தள்ளி விட்ட. அப்பதான் நம்ம தலைவன் நினைச்சு பாக்குறான், அவனோட பையன் இந்த அளவுக்கு நடிக்கிறானா? அதாவது அவனே நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவன் கையில அடிபட்ட மாதிரி நடிச்சான்ல, இதே மாதிரி நம்ம தலைவன் பல தடவை நடிச்சிருக்கான். அதாவது சில சமயத்துல உடம்புலாம் நல்லா தான் இருக்கும், ஆனா உடம்பு சரியில்லாத மாதிரி பயங்கரமா நடிச்சு தள்ளுவான்ல, அதெல்லாம் நினைச்சு பாக்குறான். யாரும் சொல்ல வேணாம், நீ என்னோட பையன் தான், 100% கன்ஃபார்ம், நீ எனக்கு பிறந்தவன் தான், அப்படி என்ன மாதிரியே இருக்க. இதுக்கப்புறம் நீ உன் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அப்பதான் நீ உன் அப்பாவை புரிஞ்சுப்ப. நீங்க சொன்னா சரிதாமா, ஆனா அப்பா நீங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு என் மேல கோவமா? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல, நான் உன்னை பார்த்து 4 வருஷம் ஆகுதுல, அதாவது நீ பிறந்ததுல இருந்தே உன் கூட என்னால இருக்க முடியல. சோ உன்னை பார்க்க வரும்போது எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல, இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட பையனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறான். உடனே அவனோட பையன் அந்த கிஃப்டை வாங்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். குட்டி, அப்படி பண்ணக்கூடாது, நில்லு, விடு, அவன் சின்ன பையன் தானே, போக போக புரிஞ்சுப்பான். இல்ல அவனுக்கு உங்களை பிடிக்கல, அவன் கோவப்படுறதுல தப்பு இல்லையே, யாரா இருந்தாலும் அப்படித்தானே இருப்பாங்க, ஆனா சீக்கிரமா அவன் என்ன புரிஞ்சுப்பான். இப்ப நைட் ஆனதும் தலைவன் அவனோட பையனை போய் பாக்குறான். உன் மனசுல ஏதோ ஓடுது போல, அத பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? நான் கேட்காம வேற யார் கேப்பா? குட்டி, நான் உன் அப்பா, உன் உடம்புல என்னோட ரத்தம் ஓடுது, எங்க காதலுக்கு பிறந்தவனி. நீ சோகமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, உன்னோட ஒவ்வொரு அசைவுகளும் எங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும், வருத்தத்தையும் கொடுக்கும். அப்படியா? ஆனா நீங்க என்ன பார்க்க வரல? நான் தினமும் என்
என் அப்பா வருவாருன்னு ஏங்குவேன் தெரியுமா? ஆனா நீங்க வரவே இல்லை. இப்ப மட்டும் எதுக்கு வந்தீங்க? நானும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னால முடியல. நான் ஆசைப்படும் போதெல்லாம் நீங்க என் பக்கத்துல இல்ல. என் அம்மா தான் என் கூட இருந்தாங்க. ஆனா நீங்க வந்த பிறகு என் அம்மா என்ன சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல. உங்க கூட தான் இருக்காங்க. அதனாலதான் உங்களை தள்ளி விட்டேன். நான் பண்ணது தப்பா? நீ பண்ணது தப்பு இல்ல. நான் நடந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன். ஆனா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் இங்க வந்தது உன் அம்மாவும் உங்ககிட்ட இருந்து பறிக்க இல்ல, உங்க கூட வாழ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம குட்டி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம தலைவன் அவனோட பையனுக்கு கதை சொல்லி தூங்க வைக்க, அதுக்கப்புறம் ஃபேமிலியோட திருவிழாக்க போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சோ இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த சீரிஸ் முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சூப்பரான டிராமா கொடுத்த இந்த டீமுக்கு என்னோட நன்றிகள். அடுத்த ஒரு சூப்பரான டிராமால நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.